அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களாம்மா? நல்லபடியாக இருக்கியா? எல்லாருடைய அம்மா இருந்தம்மா நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த கேரட்டில் வந்து வித்தியாசமான ஒரு ஸ்வீட்டு. கேரட் திங்காத பிள்ளைகளுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க. இது செய்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 1/2 கிலோ கேரட் வாங்கி துளியை சீச்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சீச்சாச்சினி கழுவிட்டு காய் சீவுறதில் சீவணும். கழுவி கொண்டு வந்து வச்சு காய் இப்போ இதில் சீவிக்கங்க. அரை கிலோ கேரட்டை நல்லா கழுவிட்டு தொலியை சீவி சீச்சு வச்சாச்சு. இப்போ இதை செய்யணும். சட்டி காஞ்ச உடனே 1 ஸ்பூன் நெய், முந்திரி பருப்பு இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு போடவும் கேரட்டை போட்டு முந்திரி பருப்பு அருகிடும். பொடியை கட் பண்ணி இருக்கிறதுனால அருகிடும் டக்குண்டு. 1/2 கப்பு பால் ஊற்றிக்கிறேன் காய் வேகிறதுக்கு. ஊற்றி ஒரு துளி உப்பு, அவ்வளோதான். சும்மா டேஸ்ட். எந்த இனிப்பு ஸ்வீட்டுகள் செஞ்சாலும் ஒரு சிட்டிகை உப்பு போட்டாலே அந்த சுவை வந்து இனிப்பு சுவை வந்து நல்லா தெரியும். அதுக்காக கொஞ்சம் ஒரு துளி போட்டுக்கிறணும். எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே ஒரு துளி போட்டுக்கிறணும், ஒரு பிஞ்சு. இந்த பால் ஊற்றி நல்லா இஞ்சி ட்ரை ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நல்லா இது வெந்துருச்சு. இப்போ வெந்த உடனே இந்த 1/2 கிலோ கேரட்டுக்கு வந்து 1/4 கிலோ ஜீனி, இதில் வந்து ஒரு 100 கிராம் ஜீனி வந்து இதில் போட்டுக்கிறோம். இது வந்து இவ்வளவுதான் இந்த இதுக்கு ஸ்வீட்டு. 1/2 கிலோ கேரட்டுக்கு 1/4 கிலோ ஜீனி. 1/4 கிலோ ஜீனியில் பாதி ஜீனி வந்து இப்போ இந்த கேரட்டில் போட்டிருக்கோம். இன்னும் பேலன்ஸு இருக்குது. அது வந்து அப்புறம் இதுக்கு சேர்ப்போம், பாலில் சேர்ப்போம். இப்போ இது வந்து நல்லா இதாகணும். இதில் வந்து கொஞ்சம் அவ்வளோதான். வெண்ணிலா எசன்ஸு ஒரு துளி. எல்லாம் வற்றி ஜீனி வந்து நல்லா மெல்ட் ஆகி இந்த கேரட்டோடு சேர்ந்து இது ஆகணும், ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வேக விடணும். மூடி போடணுமா போடக்கூடாதா? மூடி போடக்கூடாது. மூடி போடாமல் அப்படியே அது ஃபுல்லாக வேகட்டும். நம்ம இப்படியே வேகட்டும். பிடிச்சிடாத அளவுக்கு பையப்ப கொஞ்சம் அடுப்பை வந்து ஒரு மீடியம் சைஸில் வச்சுக்கிட்டு கிண்டி விட்டே இருக்கணும். அப்பப்போ அடி பிடிச்சிடாம. ஜீனி போட்டிருக்கனால டக்குன்னு பிடிச்சிடும். அது பிடிக்காத அளவுக்கு லைட்டாக கிண்டி விட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா தண்ணி எல்லாம் ஊற்றின பால் எல்லாம் வெந்து நல்லா வத்திருச்சு. இப்போ இதை நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடணும். இப்போ இதை நல்லா வேக வச்சு பாலில் சீனி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பாலை காய்ச்ச போகிறோம். பிஸ்மில்லா. க்ரீம் மில்க்கு. பிஸ்மில்லா. இப்போ பால் ஊற்றி வச்சாச்சு. இந்த பால் வந்து நல்லா ஒரு 100 கிராம் பால் அளவு வத்தணும். 100 ml. நல்லா பால் இதே வந்து இந்த கன்சிஸ்டன்சி தான் பால் நல்லா வத்திருச்சு. 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேலன்ஸ் ஜீனியை இதில் போட்டுறோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுமா? 1/2 லிட்டர் பால் 100 கிராம் சீனி போட்டு காய்ச்சி இப்படி ஆக்கியாச்சு. இப்போ இதை அதில் ஊற்றணும். உருண்டை நல்லா அழகாக இதாகிடுச்சு.
உருண்டையில் இந்த நம்ம காய்ச்சி வச்சுருக்க ரபடியை எடுத்து இப்படி ஊற்றணும். இதை வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. வச்சுட்டீங்கன்னா நல்லா அழகாக எடுக்கிறதுக்கு தனித்தனியாக உருண்டை அழகாக வரும். ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கேரட்டு, பால், ஜீனி 3 ஐட்டம் தான். அழகான டேஸ்ட்டு, ரொம்ப சுவை. இந்த பாலை மட்டும் குடிக்காமல் காய்ச்சி ஊற்றிடுங்க, சூப்பராக இருக்கும். நாங்கள் நல்லா காய்ச்சி ஊற்றிட்டோம். இந்த ஸ்வீட்டை வந்து செஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாக்கா அந்த பவுலில் அந்த உருட்டி போட்ட அந்த இது உருண்டையெல்லாம் வந்து தனித்தனியாக வந்துடும். இப்போ அந்த சூடோடு ஊற்றி இருக்கிறது அது கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க, நல்லா டைட்டாக இருக்குது. எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்கும். செஞ்சு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். திண்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன குறைங்கிறத சொல்லுங்கள் செஞ்சுருக்கிறத.